வணக்கம் லைவ் சென்னை.com வீவர்ஸ். சென்னை மாநகரம் மற்றும் அதன் புறநகர் பகுதிகள் இயற்கை அமைப்பின்படி பல நீர்நிலைகளையும் வடிகால்களையும் கொண்ட ஒரு சமவெளி பகுதியாகும். சென்னையின் புவியியல் அமைப்பை பொறுத்தவரை 3 முக்கிய ஆறுகளும், ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட பிரதான கால்வாயும், ஒரு பெரிய சதுப்பு நில வடிகாலும் ஒட்டுமொத்த சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளின் நீர் மேலாண்மையை தீர்மானிக்கின்றன. அந்த வகையில் நமது சென்னையில் உள்ள ஒட்டுமொத்த ஆறுகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். கொசஸ்தலை ஆறு சென்னையின் வடக்கு பகுதியில் பாயும் மிக நீளமான மற்றும் மிகப்பெரிய ஆறு இந்த கொசஸ்தலை ஆறுதான். வட சென்னையின் வெள்ள பாதிப்பை தடுப்பதிலும் குடிநீர் ஆதாரத்தை மேம்படுத்துவதிலும் இந்த ஆறு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆந்திர மாநிலம் எல்லையொட்டி வேலூர் மாவட்டத்தின் காவேரிப்பாக்கம் ஏரியின் உபரி நீரிலிருந்து இந்த ஆறு உருவாகிறது. சுமார் 136 கிலோமீட்டர் நீளத்திற்கு சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மட்டுமே ஒரு பெரும்பகுதி இந்த ஆறு பாய்கிறது. இந்த ஆறு திருவள்ளூர், திருத்தணி, பூண்டி நீர்த்தேக்கம், தாமரைப்பாக்கம் அணைக்கட்டு, மணலி ஆகிய பகுதிகள் வழியாக பாய்ந்து இறுதியாக எண்ணூர் முகத்துவாரத்தில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. சென்னையின் பிரதான குடிநீர் ஆதாரமாக பூண்டி நீர்த்தேக்கம், சத்தியமூர்த்தி சாகர் அணை இந்த ஆற்றின் குறுக்கே தான் கட்டப்பட்டுள்ளது. மற்ற சென்னை ஆறுகளுடன் ஒப்பிடும்பொழுது இந்த ஆறு நகரின் மைய பகுதிக்கு வெளியே பாய்வதால் ஒப்பீட்டளவில் மாசு குறைவாக காணப்படுகிறது. கூவம் ஆறு சென்னையின் மைய பகுதியை குறுக்காக பிரித்து செல்லும் இந்த கூவம் ஆறு ஒரு காலத்தில் தூய்மையான நன்னீர் ஆறாகவும் படகு போக்குவரத்து நடந்த இடமாகவும் இருந்தது. இன்று அதிகப்படியான நகரமயமாக்கல் மற்றும் கழிவு நீரால் மாசடைந்துள்ளது. இந்த ஆறு திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் அருகே உள்ள கூவம் என்ற கிராமத்தில் காவேரிப்பாக்கம் ஏரியின் உபரி நீரிலிருந்து உருவாகிறது. சுமார் 72 கிலோமீட்டர் நீளத்திற்கு சென்னை மாநகர எல்லைக்குள் மட்டும் 30 கிலோமீட்டர் பாய்கிறது. இந்த கூவமாறு காட்டிவாக்கம், வெள்ளிவாக்கம், கோயம்பேடு, அரும்பாக்கம், அமஞ்சிக்கரை, எழும்பூர், சிந்தாதிரிப்பேட்டை வழியாக பாய்ந்து இறுதியாக நேப்பியர் பாலம் அருகே கடலில் கலக்கிறது. தற்போதைய இந்த கூவம் ஆற்றின் நிலை சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை மூலம் ஆற்றங்கரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டு பூங்காக்கள் அமைக்கும் சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அடையாறு ஆறு தென் சென்னை பகுதியின் மிக முக்கிய வடிகாலாக விளங்கும் ஆறு அடையாறு ஆறுதான். இது மழைக்காலங்களில் தென் சென்னை மற்றும் ஐடி காரிடர், OMR பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்காமல் பாதுகாக்கும் இயற்கை அரணாக செயல்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதனூர் ஏரியின் உபரி நீரிலிருந்து உருவாகி பின்னர் செம்பரம்பாக்கம் ஏரியின் உபரி நீர் கால்வாயும் இதனுடன் இணைகிறது. அடையாறு ஆறு சுமார் 42 கிலோமீட்டர் நீளமுடையது. இது தாம்பரம், பம்மல், மணப்பாக்கம், ஈக்காட்டு தாங்கல், சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம் வழியாக பாய்ந்து அடையாறு முகத்துவாரத்தில் கடலில் கலக்கிறது. இந்த ஆற்றின் முகத்துவார பகுதியில் அமைந்துள்ள அடையாறு தொல்காப்பிய பூங்கா அலையாத்தி காடுகள் மற்றும் அரிய வகை பறவைகளை காக்கும் முக்கிய சுற்றுச்சூழல் மண்டலமாக மாற்றப்பட்டுள்ளது. பக்கிங்காம் கால்வாய் இது இயற்கை ஆறு அல்ல, மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரதான உப்பு நீர் கால்வாயாகும். ஆனால் சென்னையின் ஒட்டுமொத்த வடிகால் அமைப்பிலும் இந்த 3 ஆறுகளையும் இணைப்பதில் இதற்கு முக்கிய பங்கு உள்ளது. பிரிட்டிஷ் காலத்தில் 1806ஆம் ஆண்டு இந்த பக்கிங்காம் கால்வாய் தொடங்கப்பட்டு சரக்கு போக்குவரத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஒட்டக கால்வாய் இது. ஒட்டுமொத்தமாக ஆந்திரா முதல் விழுப்புரம் வரை 796 கிலோமீட்டர் நீளமுடையது இந்த பக்கிங்காம் கால்வாய். இதில் சென்னை எல்லைக்குள் மட்டும் சுமார் 31 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது. இந்த கால்வாய் வடக்கே கொசஸ்தலை ஆற்றையும், நகரின் மையத்தில் கூவத்தையும், தெற்கே அடையாற்றையும் செங்குத்தாக இணைக்கிறது. மழைக்காலங்களில் நகருக்குள் தேங்கும் உபரி நீரை உள்வாங்கி கடலுக்கு கொண்டு சேர்க்கும் பிரதான வடிகாலாக இது தற்பொழுது செயல்படுகிறது. பள்ளிக்கரணை சதுப்பு நில வடிகால் சென்னையில் பாயும் ஆறுகளுக்கு இணையாக குறிப்பிட வேண்டிய மற்றொரு இயற்கை வடிகால் அமைப்பு இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில வடிகால் தான். தென் சென்னையின் 250க்கும் மேற்பட்ட ஏரிகளின் உபரி நீர் இந்த சதுப்பு நிலத்திற்கு தான் வந்து சேரும்.
இங்கிருந்து ஒக்கியம் மடு என்று இயற்கை கால்வாய் வழியாக அடையாறு முகத்துவாரத்தை அடைந்து கடலில் கலக்கிறது.